இன்னைக்கு நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸை எப்படி ஈஸியாக ஃபில்டர் அவுட் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்ஸை ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ இது பிகினர்ஸும் ஈஸியாக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸை ஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஸ்ட்ராட்டஜி தானே, எக்ஸிஸ்டிங் வீடியோஸில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் அது கிடையாது. ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டிஷன்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் ஆன பின்னாடி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த கண்டிஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு தேவையான விஷயம் என்னென்னா, க்ளோசிங் ப்ரைஸ் 50 ரூபாய்க்கு மேலேயும் க்ளோசிங் ப்ரைஸ் 2000 ரூபாய்க்கு கீழே இருக்கணுங்கிறத அந்த கண்டிஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது 50 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸும் ஃபில்டர் அவுட் ஆகி வெளியில் போயிடும். 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அவுட் ஆகி வெளியில் போயிடும். ஸோ 50 ரூபா ரேஞ்சிலேருந்து 2000 ரூபா ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் எனக்கு ஸ்விங் ட்ரேடிங்கு ஃபில்டர் ஆகி வரணும். ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட் கண்டிஷனில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டாவது விஷயத்தில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அதாவது எளிய நகரும் சராசரி அப்படிங்கிறத தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் 20 நாளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜையும் 50 நாளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜையும் தான் இங்கே நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்னோட தேவையான கண்டிஷன் என்னென்னா, க்ளோசிங் ப்ரைஸ் இந்த 20 SMAக்கும் 50 SMAக்கும் மேலே இருக்கணும். அதாவது 20 நாள் சராசரியோட மூவிங் ஆவரேஜை விடவும் 50 நாளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜோடையும் பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோசிங் ப்ரைஸ் ஹையாக இருக்கணும். ஸோ அப்படி இது ஹையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகும்னா, இங்கே அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, ஸ்டாக்ஸ் மேல் நோக்கி போயிட்டு இருக்கு, அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ தேர்ட் கண்டிஷனில் நம்ம RSI யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த RSI பார்த்தீங்கன்னா 50க்கு மேலேயும் 70க்கு கீழேயும் இருக்கணுங்கிறது தான் எனக்கு இதில் நான் சொல்லிக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ இதில் RSIனா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ RSI என்னைக்கெல்லாம் 30க்கு கீழே போகுதோ அப்போ அதிகமாக அந்த ஸ்டாக் விற்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் 70க்கு மேலே போகுதோ அப்போல்லாம் அது ஓவர் பாட் ஜோனில் இருக்குது, டிமாண்ட் ஜோனை தாண்டி அதிகமாக இது வாங்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது 50க்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, ஸோ ஸ்டாக் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ 70க்கு கீழே இருக்கும்போது இது இந்த ஸ்டாக் அதிகமாக வாங்க கிடையாது, இன்னும் இந்த ஸ்டாக்கில் மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காகத்தான் இந்த தேர்ட் கண்டிஷனில் RSI 50க்கு மேலேயும் 70க்கு கீழே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நாலாவது கண்டிஷனில் நம்ம வால்யூம் எடுத்துக்க போகிறோம். ஸோ வால்யூம்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்கப்பட்டிருக்குங்கிறது தான் வால்யூமில் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் இந்த கண்டிஷனில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, கரண்ட் வால்யூம், அதாவது தற்போதைய வால்யூம் பார்த்தீங்கன்னா 10 நாட்களோட ஆவரேஜாக ட்ரேடான வால்யூம்களை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதா நான் இதில் சொல்லிக்கிற கண்டிஷன். ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு 10 நாட்களோட ஆவரேஜ் வால்யூமோட 2 மடங்கு தற்போது இருக்கிற வால்யூம் இருக்குன்னா, ஸோ அந்த ஸ்டாக்குக்கு நல்ல இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு இருக்குங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதிகமான அளவில் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதிக ஷேர்ஸ் வாங்கப்பட்டு இருக்குங்கிறத ஈஸியாக இந்த கண்டிஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 5வது கண்டிஷன் என்னென்னா, இன்றைய க்ளோசிங் ப்ரைஸ் முந்தைய நாள், அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹை இருக்கும் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் டேயில் ஒரு ப்ரைஸ் இந்த ஹை ரேஞ்சில் ஒன்று க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஹையஸ்ட் ரேஞ்சோட இன்னைக்கு இருக்கக்கூடிய க்ளோசிங் ப்ரைஸ் அதோட ஹையாக இருக்கணும் அப்படிங்கிறதா 5th கண்டிஷன். ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஸ்டாக் நல்லா ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, மேல் நோக்கி போயிட்டுருக்குங்கிறத ஈஸியாக இதன் மூலமாகவும் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ 6வது கண்டிஷனில் ADX யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 14 டேஸோட சராசரியாக அது என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, ஸ்டாக் என்ன டைரக்ஷனில் போயிட்டுருக்குங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ADX நம்மளுக்கு சொல்லும். ஸோ இந்த ADX 25க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த கண்டிஷனில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அந்த ADX பார்த்தீங்கன்னா 25க்கு மேலே இருக்கும்போது ஒரு ஸ்டாக் வலுவான டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இந்த ஸ்டாக் நல்லா ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குங்கிறத இந்த ADXும் கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ADX யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த ADX யூஸ் பண்ணிக்கிற மூலமாக நம்மளுக்கு அடிஷ்னலான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ ஸ்டாக் ஸ்ட்ராங் அப் மொமெண்டமில் இருக்குது அப்படிங்கிறத இந்த ADX மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ நம்ம ஃபைனல் கண்டிஷனை பார்ப்போம். இதுதான் மிக முக்கியமான கண்டிஷன். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்கை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அந்த ஸ்டாக் எந்த அளவுக்கு லிக்விடிட்டி அந்த ஸ்டாக் இருக்குது, அதாவது அந்த ஸ்டாக்கில் பணப்புழக்கம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பார்த்துட்டு தான் அந்த ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்கை நம்ம அந்த ஸ்டாக்கை ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனல் பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷன் தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்கேன்னா, வால்யூம், அதாவது தற்போதைய வால்யூம், அதாவது எந்த அளவுக்கு ட்ரேட் ஆகிருக்குங்கிறத வர்த்தக அளவும்
க்ளோசிங் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணும்போது அது 5 lakhsக்கு மேலே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த கண்டிஷனில் நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டாக்ல வந்து நல்ல போதுமான பணப்புழக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் உறுதி செஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் இந்த ஃபைனல் கண்டிஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த கண்டிஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலாக நான் சொன்ன கண்டிஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டிஷன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து எல்லாத்துலேயும் ஃபில்டர் அவுட் ஆகி வந்தாலும் அதில் லிக்விடிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்குக்கு. ஸோ அதுதான் இந்த ஃபைனல் கண்டிஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா எப்போ இந்த ஸ்க்ரீனரை யூஸ் பண்ணுங்கிறது தான். ஸோ இந்த ஸ்க்ரீனரை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பின்னாடி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம கண்டிஷன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கோம், க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பின்னாடி அந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸை ஃபில்ட்ரு பண்ணி வரக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து அதில் நீங்கள் பெஸ்ட்டு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன எல்லா கண்டிஷன்ஸுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். அப்போ வந்து நீங்கள் எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுறதா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கண்டிஷன். இப்போ நான் சொன்ன அனைத்து கண்டிஷனிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டிங்கில் போடும்போது இதில் நான் சொன்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபில்டர் அவுட் ஆகி வரும். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இதில் ஃபில்டர் ஆகி வரக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து 100% நான் சொன்ன கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து இதில் ஃபில்டர் ஆகி வரக்கூடிய ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து அதோட சார்ட் ஓப்பன் பண்ணி நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்போ அது செக் பண்ணும்போது அது வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா மட்டும் அதை ஸ்விங் ட்ரேடிங்க்கு அந்த ஷேரை வந்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை இந்த சார்ட்டிங்க்கு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி அந்த ஸ்க்ரீனரில் போடணுங்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னா ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. அதில் வந்து மேஜிக் ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு நான் சொல்கிற கண்டிஷன்ஸ் அப்படியே நீங்கள் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். அந்த கண்டிஷன்ஸை எடுத்துகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக்ஸையும் அது வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி அந்த கண்டிஷன் நீங்கள் சொல்கிற கண்டிஷன் வச்சு அதை எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த கண்டிஷன் உங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் வந்து கமெண்ட்டில் வந்து எஸ்ன்னு கொடுங்க. நான் உங்களுக்கு அந்த கண்டிஷனை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி அந்த மேஜிக் ஃபில்டர்லேருந்து நீங்கள் போட்டிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஃபில்டர் வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதை எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் சார்ட்டிங் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கிரியேட் ஸ்கேன் இருக்கும். அந்த கிரியேட் ஸ்கேனுங்கிறத கிளிக் பண்ணிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் ஃபில்டருங்கிற நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மேஜிக் ஃபில்டரில் தான் வந்து நான் சொன்னக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்கனாலே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபையாக வந்துடும். ஜஸ்ட் இது வந்து ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது. ஸோ ஈஸியாக வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸை வந்து இதன் மூலமாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.